அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறது கும்பகோணமில் இருக்கிற மேக்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் அந்தமான் கொண்டு போகிறதுக்கு ஷாப்பிங்லாம் ஒரே நாளில் பண்ண மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். அப்போ தான் ரொம்ப செலவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. என் பசங்க மேக்ஸிமம் 90% சின்ன பிள்ளையிலேருந்து போட்டு வளர்ந்ததே மேக்ஸில் வாங்குகிற ட்ரெஸ் மட்டும்தான். ஒன்று கிளாத்து, துணி செம்ம சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஃபிட்டிங். பிள்ளைங்க எப்படி இருந்தாலுமே அவங்க சைஸுக்கு ஏற்ற அந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் கரெக்டாக நச்சுன்னு இருக்கும். இப்போது அர்ஷான் போடுறது கூட 8 to 9 இயர்ஸ், அவனுக்கு 7 to 8 தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டான். ஆசிருக்கு 13 வயசு, 13 to 14 வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்குமே இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். என்னென்னா சில நேரம் போட்ட டிஷர்ட்டே போடுற மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே டிசைன் ஒரே கலர் மாதிரி ஃபீல் ஆகும். சில நேரம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய கலர்ஸில் வேறு வேறு கலெக்ஷன் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்க போடாத டிசைன் மாதிரி தெரிஞ்சிச்சா. ஸோ ஒரு 4-5 எடுத்துக்கிட்டுருங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு 4 மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். 7 to 8 தான் கரெக்டாக இருக்கும். சரி வளர்கிற பிள்ளை தானே 8 to 9 வாங்கலாமான்னு போட்டு பார்த்தேன். அது பெருசாக இருந்துச்சு. சரின்னு 7 to 8 எடுத்தாச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவன் ஒரு கருப்பு பைத்தியம். ஆசிர் எப்போ பார்த்தாலும் பிளாக் டிஷர்ட்டு பிளாக் ஷர்ட்டுன்னு பிளாக் லவர் அதையே தான் எடுத்துகிட்டு இருப்பான். முன்னாடிலாம் ஆசிர் அர்ஷானுக்கு ஒரே மாதிரி டிஷர்ட் தான் வாங்கி போட்டு விடுவேன். இப்போ ஆசிர் வளர்ந்துட்டானா அதனால் கொஞ்சம் பேட்டர்ன் டிசைன்லாம் மாறுது. இதில் முக்கியமான விஷயமே ரேட்டு கம்மியாக இருக்கும். 150லேருந்து 250 வரைக்குமே இருந்தாலும் அந்த லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செக்ஷனாக வச்சுருக்கும் போது இதில் 3 வாங்கினா ரேட்டு கம்மியாகும், 2 வாங்கினா ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. நமக்கு அங்கே 2 தான் பிடிச்சிருக்கும். ஆனால் இன்னொன்று எடுத்தால் ரேட்டு கம்மியாகுதில்ல அப்படின்னு அதுக்காகவே இன்னொன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். இது தான் அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக்கு. இப்போ அஸ்வர்க்கெலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுக்கலாம்னா தனித்தனியாக டிஷர்ட் இல்லை, இந்த மாதிரி செட்டாக 3 சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இப்படியே தான் வாங்கணும் அப்படின்னு. எனக்கு மற்றதுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு, எடுத்துட்டேன். வெளியில் டிஷர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கழுத்து நெருக்கிது, உயரமாக இருக்குது, அகலமாக இருக்கும்பானுங்களா, இது கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. டிஷர்ட்டுங்களை விட ட்ராக் பேண்ட் இங்கே ரேட்டு கூட. சரி நல்லா இருக்கட்டுமேன்னு அதை தான் முன்னாடிலாம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்லலாம் சின்னதாக ஓட்ட மாதிரி பொத்தல் மாதிரி விழுக ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து ட்ராக் பேண்ட்லாம் வெளியில் சீமாட்டி, ஆனந்தம் அந்த மாதிரி கடையில் வாங்கிடுறது. நான் எப்படி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட மாட்டேன். 2ஆக பிரித்து வச்சுருப்பேன். ஒன்று வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறதுன்னு, 2வது வெளியில் போனால் போட்டுக்க நல்லதாக புதுசாக இருக்கிறத தனியாக பிரித்து வச்சுருப்பேன். மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் வச்சுருப்போம். இதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணணும் இல்லையா. இந்த வீட்டில் ரஃப்யூஸ்க்குன்னு போட்டிருந்தாங்க பாருங்கள், அதில் இருக்கிறதுல வெளுத்து போனது வீணாக போனதெல்லாம் வெளியாக்கிடுவேன். வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பழசாக போயிருக்கும் பாருங்கள், ரிப்பீட்டடாக போட்டிருப்பாங்க பாருங்கள், அதை இந்த ரஃப்யூஸ் பக்கம் கொண்டு வந்துடுவேன். இப்போது வாங்குகிற செட்டு எல்லாத்தையுமே அந்த வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல போய் வச்சுருவேன். நான் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன்னா இல்லை குழப்பறேனான்னு தெரியல. நீங்களும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஊரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக போட்டிருப்பாங்க. அந்தமான் போனதுக்கப்புறம் இதையே தான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். இவங்க பசங்கங்கிறதுனால ஒரே மாதிரி போயிடுது. பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மாறும்னு நினைக்கிறேன். நமக்குமே அந்த செட்டு ட்ரெஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் அண்ணன் ஒய்ஃப்லாம் அப்படி தான் வாங்கி போட்டுப்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்பேன். பத்தாது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன்னா நான். ஸோ அந்த செட்டு ட்ரெஸ்லாம் பத்தாது. ஆனால் இந்த செக்ஷன் இருக்குது பாருங்கள், இது ஒரே மாதிரி டிசைன் இருக்கும். ஆனால் நம்ம டாப் தனியாக பேண்ட் தனியாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 2க்குமே தனித்தனி ரேட்டு போட்டிருப்பாங்க. நான் டாப்பை எல் சைஸ்லேயும் பேண்ட் எக்ஸ்எல்லையும் எடுத்ததுனால எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. சரி இன்னும் 2-3 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா வேறு கலெக்ஷன்லாம் இல்லை, இந்த 2-3 தான் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு அந்தளவு பிடிக்கல. நான் பெங்களூரில் கூட வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே மேக்ஸில் வாங்கினது தான். எனக்கு இந்த ஒரு செட்டு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். பிள்ளைங்களுக்கு ட்ராக் பேண்ட்லாம் தஞ்சாவூர் மகாராஜாலே எடுத்துட்டேன். ஸோ டிஷர்ட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ டிஷர்ட் எடுத்துமே ரேட்டு கம்மியாக தான் வந்துச்சு. இது மேக்ஸில் செகண்ட் ஷாப்பிங். ஏற்கனவே ஒரு தடவை கும்பகோணம் வரும்போதே இதே மாதிரி ஒரு செட்டு பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் வாங்கிட்டேன். அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு. இதுக்கப்புறம் பெருநாளைக்கு வாங்குற மாதிரி இருந்தால் 1-2 வாங்குற மாதிரி இருக்கும். அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். நான் வாங்கி முடிக்கிற வரைக்கும் பாப்பு பூவாலாம் அமைதியாக இருப்பாங்க. ப்ரௌன் ஷீட் பேப்பர் மாதிரி ஒரு பை போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு வேறு தனியாக காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளோ காசுக்கு வாங்கினாலும் பை போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு காரில் வரும்போதே கட்டைப்பை துணிப்பை ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துடுவோமா, அப்படியே போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு கையிலே தூக்கிட்டு போயிடுறது. கும்பகோணமில் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இது பெரிய கடத்தருன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் தான் மேக்ஸ் இருக்குது.
ஷப்பாடா எப்படா வெளியில் வருவோன்னு இருந்துச்சு. கடைக்கு போனால் என்னாட்டு தான் இருக்குமோ பிள்ளைங்களுக்கு சைஸ் வைக்க கூட கூப்பிட்டு கூப்பிட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஓடி விளையாடுறது, அங்கேருந்து இங்கே சருகிறது, இதே வேலையாக தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதில் அஸ்பர் வேறு ஒன்று ஒன்றையும் தூக்கிட்டு வேறு வந்துட்டு இருந்தா. ஒரு வழியாக வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அதோட நல்ல பசி நேராக சாப்பிட போயாச்சு. எப்போ ஹோட்டல் போனாலும் மோஸ்ட்லி மீல்ஸ் தான் சொல்கிறது. ஏன்னா அந்த தொட்டுக்க வகை வகையாக வைக்கிறாங்களா, அப்புறம் சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோர், பாயாசம்னு இந்த வகை வகையாக இருக்கிறதுக்கே ஆசைப்படுறது. ஹோட்டலில் மீல்ஸ் சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி விருந்தில் பந்தியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட பிடிக்கும். அதோட சின்ன சின்ன வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு வேலை இருந்ததுனால கும்பகோணம் வந்திருந்தோம். இப்போது 2 வருஷமாக அந்தமானில் ஷூ வாங்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா அந்த ஷைனிங் போயிடுது, அதுக்கப்புறம் பிஞ்சு போயிடுது, அந்த லுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. பாட்டாவில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஷூவோட ஷைனிங் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் லைஃப் நல்லாயிருக்கும். ஒயிட் ஷூ ஆல்ரெடி இருக்குது, பிளாக் ஷூ மட்டும்தான் வாங்க வந்திருந்தோம். ஷூ வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அந்த கால் சைஸை எடுத்துகிட்டு அவங்களே கரெக்டான சைஸ் தான் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, இதை வந்து சின்னதோ பெருசோ அப்படின்னு பிள்ளைங்க தானே போட்டு பார்ப்பாங்க. பிள்ளைங்கள்ட்டையுமே நம்ம கேட்குற கேள்வியில் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரியாக இருக்கா, முன்னாடி காலில் இடம் இருக்கா, தாராளமாக இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து 2 சைஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். அவங்க கொடுக்குற சைஸ் ஒன்று, இதுக்கு அடுத்த சைஸும் கொடுங்கன்னு கேட்பேன். அதே மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. 2 காலில் 2 சைஸில் வர ஷூவை போட்டு பாருங்கள். செப்பலுக்கும் இதே மாதிரி தான். அதே மாதிரி 2 சைஸ் போட்டு பார்க்கும்போது எது லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத பிள்ளைங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே எடுத்துடுறது. பிள்ளைங்க எந்த சைஸ் சொல்கிறாங்களோ அதை எங்கள் பாப்புமே ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க. முன்னாடி வந்து இடம் இருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th-லேருந்து 12th வரைக்கும் ஷூ போட்டதே கிடையாது, செப்பல் தான் போட்டு போவேன். ஏன்னா எனக்கு என்ன ஆகும்னா, கேர்ள்ஸு ஷூ வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஷூ வந்து டைட்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது பாருங்கள், நம்ம விரல் வைக்கிற சைடு, அந்த பெருவிரல் பக்கம் மட்டும் 2 ஷூக்குமே அந்த ஹோல் மாதிரி ஓட்டை மாதிரி விட்டுரும். கொஞ்சம் நாளில் அப்படியே பிஞ்சு போயிடும். ரொம்ப டைட்டாக போடும்போது எனக்குமே கால் வலி வந்துடும். அதுக்கப்புறம் ஷூ கடைக்கே வந்து இந்த மாதிரி ஷூ வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்குறது. இதே மாதிரி தான் 3 வருஷமாக லெட்ரு கொடுத்து நான் 3 வருஷமும் செப்பல் தான் போட்டு போனேன். எனக்கு லிஸ்ட்லேயே இல்லை, என் செப்பலுமே வீணாக போச்சா. ஸோ எனக்குமே ஒன்று வாங்கியாச்சு. கும்பகோணமில் சில இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த காஃபியோட மனம் செம்ம சூப்பராக இருக்கும். நமக்கே டீ காஃபினா ரொம்ப பிடிக்குமா, அதுவும் இந்த டபரா செட்டில் ஒரு ஆற்றி இந்த நுர பொங்க பொங்க அப்படியே குடிக்கிறது. இவ்வளோ தூரம் வந்துட்டு சுட சுட ஒரு காஃபி குடிக்காமல் போனால் எப்படி, அதையுமே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஷாப்பிங் லிஸ்ட்லேயே கிடையாது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நிற்கிறோம். என்னென்னா, பெங்களூர்லேருந்து வரும்போது ஆயிஷா வந்து அழுதுகிட்டே போனாலா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி வர்ற வரைக்கும் கொஞ்சம் தூரம் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு லாங் வீடியோன்னு எதுவுமே எடுக்கலை, எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க நான் எல்லோரும் அப்படியே தூங்கிட்டோம். விருத்தாச்சலத்தை தான் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட கடையை காட்டுறேன் பாருங்களேன். இத்தனை வருஷத்தில் எத்தனையோ ஹோட்டல் போய் நான் மீல்ஸு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு மீல்ஸ் அப்படின்னா இந்த ஹோட்டல் தான் சொல்லுவேன். மீல்ஸு சாப்பாடுனா இது தான்ப்பா மீல்ஸுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாயாசம்லாம் 2வது பே பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டேன். அதே மாதிரி அங்கே ரோஸ் மில்க் வாங்கினோம், கொஞ்சம் சுள்ளியம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. யாராவது விருத்தாச்சலத்துலேருந்து பார்க்குறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. அப்படியா இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் அந்த ஹோட்டலில் மட்டும் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் போகும்போது கிராஸ் பண்ணும்போது தான் இந்த கடையை பார்த்தோம். இங்கே வந்து பெரம்பு தொட்டி நிறையா தொங்குச்சு, நிறைய டிசைனில் இருந்துச்சு. பிள்ளைங்க பூவா வீட்டுக்கு வந்தாங்கன்னா, என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்டுமே வந்து எப்போ வந்தாலும் அந்த தொட்டியில் தான் நேராக போய் உட்காருவாங்க. அப்போவே பாப்பு சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒரு தொட்டி வாங்கி போட்டு விட்றோமா, எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஆனால் ஒரு வருஷமும் அப்படியே போயிடும்மா. இந்த வருஷம் சடனாக கிராஸ் பண்ணும்போது பாப்பு நிறைய தொட்டி இருக்கே வாங்கலாமா அப்படின்னு கேட்டதும் காரை நிப்பாட்டிட்டாங்க. வந்து பார்க்கும்போது இங்கேயுமே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்கள்ட்டே கேட்டுட்டு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம். இங்கே வந்து அந்த வெயிட்டு தாங்குகிற மாதிரி 2-3 பேட்டர்னில் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 2 கம்பு, இது வந்து 3, இன்னொன்று வந்து 4 கம்பு வச்சது கூட போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெருசு வேணாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் எடுத்தோம். இதில் எந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்கும்போது அந்தான பக்கம் இருக்குது இல்லையா, எதுக்க பக்கம், அதுதான் பிள்ளைங்க சொன்னாங்க. அதையுமே எடுத்தாச்சு. அதையும் வாங்கிட்டு அது கூட அவங்கள்ட்டே சங்கிலியும் வாங்கியாச்சு. என்னத்தான் நான் பார்த்தாலும் எனக்கு பாப்பு பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும். ரொம்ப வருஷமாகவே வாங்கலாமாங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்தமானில் வீட்டில் வந்து மாட்டுறதுக்கு வாகான இடமே இல்லை, ஹாலுமே சின்னதாக இருக்குமா. சரி எங்கே தான் மாட்டுறதுன்னு சொல்லிட்டு சாம விட்டுட்டோம். இப்போ வந்து பால்கனியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கொண்டுட்டு போகணுன்னு தான் பார்க்கணும் எங்கே மாட்டுறது அப்படின்னு.
இதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டுட்டு போக மாட்டோம், கண்டெய்னரில் போட்டுருவாங்களா, ஸோ பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த தொட்டி சங்கிலியுமே வந்து 2 ரகத்தில் வச்சுருந்தாங்க. நல்லா வெயிட்டு தாங்குற மாதிரி கனமானதாக பார்த்தே எடுத்துட்டோம். புவா வீட்டிலலாம் உட்கார்றதுக்கு தலகாணி மாதிரி தொட்டியில் போட்டிருப்பாங்க. இவ்வளோ வாங்கிட்டு அந்த தலகாணி வாங்க சுத்தமாக மறந்தாச்சு. அவங்க கடைக்கு ஆப்போசிட்டில் குடோன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. அங்கே தான் போய் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்காக தான் விருத்தாச்சலத்தில் நின்னது. இங்கே நின்று பெரம்பு தொட்டி வாங்குவோம், இந்த பெரம்பு தொட்டி அந்தமான் போகுங்கிறது எங்களுக்கே தெரியாது. சூப்பர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். பெரம்பு தொட்டி வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2, 3, 4ன்னு அந்த அடுக்குக்கு தகுந்த ரேட்டு. அவங்க சொன்ன ரேட்லேருந்து செயின், தொட்டி 2க்குமே ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஐயம்பேட்டை பக்கம், அங்கேயே இந்த பெரம்பு தொட்டி கடை இருக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக வாங்காமல் அது என்னமோ தெரியல, இப்படி கிராஸ் பண்ணும்போது இங்கே வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள். ஆனால் அங்கே என்ன ரேட் சொல்லுவாங்கலாம் தெரியல. நான் கூட போகும்போது கேட்டு பார்க்கலாமா பாப்புன்னு கேட்டேன். வாங்கியாச்சு. அப்புறம் என்ன அங்கே போய் கேட்டுட்டு கூட குறைச்சி அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வேணாம் அப்படியே விட்டுறலான்ட்டாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இதை ஏன் ஜூம் பண்ணி எடுத்தேன்னு எனக்கே தெரியல. இப்போ பார்க்குறேன், எனக்கே புரியல. எப்போதுமே பாப்பு வந்து காரில் கயிறுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ கேரியரில் வச்சு இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டியாச்சு. ஸோ ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஊருக்கு வந்த புதுசில் கொஞ்சம் தாராளமாக கை போயிட்டு இருந்துச்சு. நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாயிட்டே போகுதோ அப்படின்னு கை கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். ஊருக்கு வரணுங்கிறது 2 ரீசன் இருந்துச்சு. ஒன்று ஒரு முக்கியமான தேவை, இன்னொன்று அஸ்பர். அப்படி இல்லைனாலும் வெக்கேஷனுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கும் தான். அது லீவ் விட்டாச்சு ஊருக்கு போயிட்டு வந்தால் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்லாம் தோணும் தான். ஆனால் ஏன் அஸ்பரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்தமானில் இருக்கும்போது ஒரு வார்த்தை தான் பேசிகிட்டு இருந்தான். அதாவது பேசாமல் இல்லை, 2 வயசு கிட்ட ஆக போகுது இல்லையா, இம்மி, பா, மம்மம் இந்த மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் கோர்த்து பேச வந்து வரல பிள்ளைக்கு. நானும் பேச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஊருக்கு போனால் எல்லோரும் இருப்பாங்க, எல்லாரு கூடயும் சேர்ந்தா பேச்சு வரும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்காகவும் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இவன் வயசில் ஆசிர், அர்ஷான்லாம் ஏதாச்சும் தக்க பக்கன்னு வார்த்தையை கோர்த்து பேசுவானுங்க. நம்ம கம்பேர் பண்ணியும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களே 3 பேராக இருந்தாலும் 3 தினசாக இருக்கானுங்க. இப்போது அஸ்பரோட பிறந்த வேறு பிள்ளைங்களாம் நான் பார்த்துருக்கேன். நானே சொல்லியிருக்கேன் அவங்களாம் நல்லா பேசுகிறாங்கன்னு. ஆனால் நம்ம பிள்ளைங்களே ஒரே மாதிரி இல்லைங்கும்போது இன்னொரு வீட்டு பிள்ளையோட நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பேன், நம்ம இஷ்யூ மட்டும்தான் நம்ம பார்க்கணும், கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. நீங்களும் கமெண்ட் பண்ணுறீங்களா? அஸ்பர் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஏன்னா அஸ்பர் பிறந்த அதே மாதம் தான் என் பிள்ளையும் பிறந்தான். அஸ்பர் எப்படி தூங்குறானா, சாப்பிட்றானா, எப்படி பேசுகிறான், நடக்கிறான் அப்படின்லாம். இப்போது என் பசங்களே ஒரே மாதிரி இல்லை 3 பேரும். அப்போ வந்து நம்ம இன்னொரு பிள்ளையோட சொல்ல முடியாதுல்ல சேர்த்து. அஸ்பர்ட்ட வந்து கொஞ்சம் குறும்புத்தனம்லாம் இருக்கும். ஆனால் நல்லா கவனிப்பான். நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் கவனிச்சுட்டு அடுத்த முறை அதை மறக்காமல் அப்படியே செஞ்சுருவான். என்ன பேச்சு தான் சரியாக வரல, அறவே வராமல் இல்லை, கம்மியாக வந்துச்சு. ஸோ அங்கே தனியாக இருந்ததுனால அப்படிங்கிறதெல்லாம் ஆறுதலுக்கு வேண்டாம் சொல்லிக்கலாம். ஊருக்கு வந்து எல்லாரோடையும் இருந்து சேர்ந்து பழகினா எப்படி இருப்பான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருந்த 2 மாதம் கோர்த்து பேச்சு இன்னும் சரியாக வரல. ஆனால் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நிறைய புது வார்த்தைகள் சொல்கிறத கவனித்து பேசுகிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நான் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இதையே இப்போ சொல்கிறேங்கிறதையும் நான் சொல்கிறேன். இங்கே தானே இந்த ரம்ப இலை இருந்துச்சு, எங்கே காணோம்? இங்கே இருந்துச்சு அந்த ரம்ப இலைண்டு போயிருச்சா? நான் அந்த வாட்டி போனால் எடுத்துகிட்டு போவோன்னு நினச்சேன். சங்குப்பூ தான் அங்கெல்லாம் போய் தான் ஏதாவது சரி பண்ணணும். வா, மேலே இருக்காங்களா? அப்படியா? வா வா ஏறு. வீட்டில் முன்னாடி ரொம்ப இலலாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் கவனித்து பார்க்குற போயிடுச்சுங்கிறாங்க. நான் யார்ட்டையாவது கேட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எனக்கு காயல் கிச்சன் ராபி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்தோ அந்த விலாக்லலாம் அஸ்பரை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோஸ்லாம் ஒரு சில பேரும் பார்ப்பாங்க இல்லையா, இப்போ நம்மளை வந்து பார்க்கும்போது எல்லாரும் அந்த கண்ணோட்டத்திலே அவனை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நம்மள்ட்டையும் கேட்பாங்க, திரும்ப கேட்பாங்க, ஏன் பிள்ளைக்கு சரியாக பேச்சு வரலையா, என்னாச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது நல்லதுக்கே சொன்னாலும் கேரிங்காக சொன்னாலும் நமக்கு டிப்ரெஷன் ஆகும்ல. இப்போ அதை பற்றி எதுவும் பேசாமல் கேஷுவலாக பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல. நான் யாரையும் தப்பாக சொல்லலை. இப்போ எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க. கம்பேர் பண்ணி பார்க்குறத விட கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதை கேர் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை பற்றி யோசிங்க. நான் ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் பேசிகிட்டு இருக்கானா, இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. எப்படியோ வெக்கேஷனுக்கு ஊருக்கு வரணும், அப்போ தான் அடுத்த வருஷம் வண்டி ஓடும், அந்த எண்ணம் மாறாது. ஆனால் இது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. நான் கில்லுப்படையான் போட்ட அன்றைக்காவது ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டேன். இது கடைசி ஈடு முறுக்கு வத்தல் போட்டாங்களா, அன்றைக்கி தூங்கிட்டேன். நான் இன்ஷால்லா அடுத்த முறை ட்ரை பண்ணுறேன்.
இன்னொரு நாள் பாபநாசம் போனேன். அப்போ ராஜகிரி ரோட் சைடில் இந்த மாதிரி கருப்பட்டி, பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரைலாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இது போகிறப்ப வர்றப்ப ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி என்ன ஏதுன்னு நின்று விசாரித்து பார்த்தாக்க ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. எனக்கு வாங்குறதுக்கும் தோணலை. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல. அதுவும் ரோட் சைடில் இந்த மாதிரி இருந்துச்சா ஓப்பனாக, ஸோ வாங்கலை நான். ரேட்டுமே வந்து அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதனால் பார்த்ததோடு விசாரிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். பாபநாசம் ஆப்பிள் ஷாப் தான் போயிருந்தேன். நான் ஷார்ட்ஸில் போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாபநாசம் வந்திருக்கீங்க, நாங்களும் பாபநாசம், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து பண்டாரவாடை. எங்கள் பாப்புலாம் வீட்டுக்கு ஏதாவது மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்து மாவுக்கு உண்டான பொருள்லாம் வாங்குறது இருந்துச்சு. எப்போதுமே வீட்டில் சத்து மாவு அரைக்கிறது. அஸ்பர் வந்து இப்போ 1 வருஷமாக குடிச்சிட்ருக்கானா, அவனுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். அவன் குடிப்பானா என்னங்கிறது தெரியாது. ஸோ டேஸ்ட்டு மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் போன வருஷம் அரைச்சோம் பாருங்கள். சேம் அதே லிஸ்ட்டை தான் நான் எழுதி கொண்டு போயிருந்தேன். அதே பொருள் அதே அளவில் தான் பார்த்து எடுத்திருந்தேன். இந்த பார்லி எடுத்திருந்தேன். ஏன்னா வீட்டில் வந்து தல்பீனா பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. இன்ஷால்லா நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதே அளவில் வேறு பேக்கெட் எடுக்கணுமா, ஸோ பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். 2வது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போகிறோம் அப்படின்னா அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் கீழே உள்ளதில் என்ன டேட்டு, மேலே இருக்கிறதுல என்ன டேட்டுன்னு பார்த்து எடுக்கணும். சில இதெல்லாம் வந்து பழைய ஸ்டாக்கை மேலே வச்சுட்டு புதுசாக அடியில் வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஒரே டேட் தான் போட்டிருந்துச்சு. சத்து மாவுக்கு அல்லாமல் ஒரு சில ஜாமானும் எடுத்துக்கிட்டேன். கடுகு வந்து 2 ரகம் இருக்கும். ஒன்று வந்து முழிச்சுக்கிட்டு நல்லா பெருசாக இருக்கும். இன்னொன்று நல்லா அந்த கடுகு சைஸ், அதாவது சின்னதாக இருக்கும். ஸோ அந்த சின்ன சைஸில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மொச்சக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் புளியானம் காய்ச்சுவோம், அதுவுமே எடுத்திருக்கேன். சத்து மாவுக்கு சோளம் எடுக்கும்போது கவனித்து எடுக்கணும். 2 வகை இருக்கும். ஒன்று பாப்கார்ன் சோளம், இன்னொன்று வெறும் சோளம் அப்படின்னு. அந்த வெறும் சோளம்னு போட்டிருக்கு பாருங்கள், அது தான் எடுக்கணும். பாப்கார்ன் சோளம் வாங்கிட்டா அது தான் வறுக்கும்போது பாப்கார்ன் வந்துடும். ஃபெமினைன் நாப்கின் இருக்குது இல்லையா, யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மெலிசா தின்னா ஆர்கானிக் நாப்கினாக இருக்கும். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. ஏற்கனவே நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அங்கே இப்படி சுற்றி சுற்றி திரும்பும்போது கண்ணில் பட்டுச்சு பீட்ரூட் பவுடர். இந்த முறை நானும் பண்ணிகிட்ருக்கேன். 50 கிராம் வந்து 95 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம பண்ணுறதெல்லாம் கடையில் இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சு. இங்கே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, வாங்குறதுக்கு இல்லை, ஆன்லைன் ரேட் விட எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆன்லைன்லேயே கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் மட்டும் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டேன். இந்த ஸ்கின் கேர் பற்றி ஒரு சில பிளான்லாம் இருக்குது. இன்ஷால்லா நான் அந்தமான் போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அந்த பக்கம் பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. சிறுதானியம் ஐட்டம்ஸ் பூரா இந்த பக்கம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நான் பார்த்ததில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியும் காட்டு யானை அரிசின்னு சொல்லிட்டு 2மே நம்ம லிஸ்ட்டில் இல்லாததாக இருந்துச்சு. காட்டு யானை அரிசின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பெனிஃபிட்ஸ் போட்டிருந்துச்சா, சரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம், வேறு எதுவும் அதிகமாக வாங்க வேணாம், டேஸ்ட் மாறிடும்னு சொல்லிட்டு அந்த 2 மட்டும் இந்த தடவை புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா சிறுதானிய அரிசியுமே எப்போதும் போல் அதே அளவுலேயே வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக வந்து இந்த சாரப்பருப்பு வாங்கணுங்கிற ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நான் கேட்ட கடையிலலாம் கிடைக்கல. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து பாயாசமுக்கெலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கெலாம் போடலாம். நம்ம தான் பொழுதுனைக்கும் பாயாசம் பண்ணுறோமேனு பெருசாக எடுத்துட்டேன். ஆனால் பில் போடும்போது அது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறேன். 100 கிராமா என்னமோ வந்து 200 ரூபா சொல்கிறாங்க. அவ்வளோ ரேட்டா? எப்படியோ நம்ம பிள்ளைங்க பொறுக்கி ஓரமாக தான் வைப்பாங்க. நான் பாதாம் முந்திரி கொடுத்தாலே அரைச்சி போட்டு தான் கொடுப்பேன். எதுக்கு அப்படி வாங்கிட்டு வேணாம் அது போடாமலே நம்ம பாயாசம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ரேட்டெல்லாம் தெரியாது. என்னடா அது சாரப்பருப்புக்கு இவ்வளோ ரேட்டா, இல்லை இங்கே தான் கூடவா என்னன்னு தெரியல, வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அங்கேருந்து வெளியில் வரும்போது தான் அந்த 24 கேரட் ரைஸு சாக்கு மூட்டையை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகவே ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண இல்லையா, எடுத்துகிட்டு இருந்தேன். 1 கிலோ எவ்வளோன்னு கூட கேட்டிருந்தீங்க. 1 கிலோ அரிசி 85 ரூபா அப்படின்னு பாப்பு சொன்னாங்க. நேராக வீட்டுக்கு போனதும் எங்கள் அப்பா உளுந்த கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாங்களா. அந்த மாதிரிலாம் களி கிண்டுறேன், கஞ்சி காய்ச்சறேங்கிறேன், இங்கே வந்து ஒன்று கூட செய்ய மாட்டேங்கிறேன், ஒன்று கூட சாப்பிட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, அம்மா வீட்டிலேன்னா அந்த சோம்பேறித்தனம் அலுப்பு வந்துடும் இல்லையா. ஸோ நமக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க தோணலை, செஞ்சு கொடுத்தா சாப்பிட தோணுது. நான் டைம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு வந்தேன். இங்கே வந்து ஒன்றுமே செய்யலை. இது வந்து இங்கே நம்ம வீட்டு பப்பாளி பழம், நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்கும். அதுவுமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க, சாப்பிட்டாச்சு. இந்த 2 மாதம் வெக்கேஷனுக்கு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் வெக்கேஷன் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை உட்கார வச்சு எழுத வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு.
பிள்ளைங்களும் எழுதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஹாலானா சித்தி ஃபேமிலி எல்லோரும் அடிக்கடி வருவாங்களா. ஸோ பிள்ளைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி சில ப்ராஜெக்ட்லாம் முடிக்க வச்சுட்டாங்க. இது ஒரு சப்ஜெக்ட் தான் காட்டுறேன். சொல்லி சொல்லி இடையில உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. புக்கு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோமா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போனால் சமைச்சிட்டு போகணும், இல்லை போயிட்டு வந்து சமைக்கணுமா? இங்கே அப்படி இல்லை. நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். அன்றைக்கி பழவு சோறு, தால்ச்சா, மட்டன் கிரேவிலாம் ரெடியாக இருந்துச்சு. இந்த vlog இதோட முடியுது. அடுத்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் வீடியோ இன்ஷால்லா சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய ஹார்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.